அதிமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வளரும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது சவாலா அல்லது இலக்கா என்கிற கேள்விகளுக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்ப எடப்பாடி செங்கோட்டையன் விஜய் கூட இணைஞ்சதுனால அவருக்கு எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் இதுக்கப்புறம் முன்னேறுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஏற்கனவே செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல 30-40 வருஷமா எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவரு நல்லது செய்வதான எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இப்போ விஜய் கூட சேர்ந்ததுனால இன்னும் அதிகமா நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்பார்க்கறாங்க. செங்கோட்டையன் அவர் ஏற்கனவே 20-30 வருஷமா அவர் எம்எல்ஏ இருந்தாரு. அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளவு செஞ்சாருன்றது அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல அவரு இன்னும் அதிகமா பண்ணுவாரு. இவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல இன்னும் நல்லா அதிகமா பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தை நான் முன்னேற்றுவேன், எடப்பாடியை விட நல்லா முன்னேற்றுவேன் அது போலன்ட்டு சொல்லிக்கிறாரு. இது என்னன்னாக்கா, ஒரு வேளை செங்கோட்டையை வேற கட்சிக்கு போயிட்டதுனால அவர் அது போல பேசுவாரான்னு தெரியல. ஆனா முன்னாள் முதல்வர் இது போல சொல்றாருனாக்கா கண்டிப்பா எடப்பாடியை விட நல்லா தான் செய்வாரு அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. எடப்பாடியை விட கோபிச்செட்டிப்பாளையத்தை முன்னுக்கு வருவான்னு சொல்லி இருப்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக மூலியமா தான் 7 முறை வெற்றி பெற்றிருக்காரு. இது கூட அறியாத நிலையில எடப்பாடி பதிவு செய்வது இந்த காலத்துல அதிமுகவின் நிலைமை இன்னைக்கு ரொம்ப வேதனையாக பார்க்கப்படுகிறது என்பதை சமயத்தில் பதிவு செய்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பரப்புரை பேச்சு குறித்து குடியாத்தம்